ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ பார்க்க போகிறது முடி ரொம்ப அளவுக்கு அதிகமாக கொட்டுது, முன்னெத்தி ஏறிக்கிட்டு போகுது, வளரவே மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான டிப்ஸ் தான் நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு தேவையான பொருள் தான் இப்போ நம்ம எடுக்க போகிறோம். இது எங்கள் வீட்டில் உள்ள வெத்தலை கொடி தாங்க. அதில் 3-4 வெத்தலை பறிச்சுக்கிறேன். வெத்தலையில் அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க. தலையில் டேண்ட்ரஃப் இருந்தாலும், அரிப்பு இந்த மாதிரி இருந்தாலும் இந்த வெத்தலை நம்ம போடும்போது அதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக இருக்காதுங்க. இரத்த ஓட்டத்தை கொடுத்து முடியை வளர்ச்சி அடைய செய்யுங்க. நாலு வெத்தலை பறிச்சாச்சுங்க. பாருங்கள், முருங்கை மரமும் நம்மளோட தாங்க. அடுத்து நம்ம ஆலோவேரா ஜெல்லு தாங்க எடுக்க போகிறோம். எல்லாமே எங்கள் வீட்லேயே இருக்குது. பாருங்கள், மருதாணியும் வச்சுருக்கேன். அதில் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம். பாருங்கள், கனமான ஒரு பீஸ் எடுத்துட்டேன். இது அந்த மஞ்சள் ஜெல்லெல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா இதை கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொல்கிற இந்த டிப்ஸை நீங்கள் ஒரு மந்த்துக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முடி கொட்டின இடத்துல முடி முளைக்கும், வளராத முடி கூட வளரும். நான் ட்ரை பண்ணி பார்த்ததுனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆலோவேரா ஜெல் முடிக்கு நல்லா மாய்ஸ்சரைசராக இருக்கும். நல்லா பளபளப்பாக முடி வளர்கிறதுக்கு ஆலோவேரா ஜெல்லு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு முடி வளரும். இப்போ ஒரு ஜாரில் இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வெற்றிலை தான் எடுக்க போகிறோம். அதை நான் அலசி வச்சுருக்கேன். அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்ததாக இன்னொரு பொருள் இருக்குங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதுதாங்க சின்ன வெங்காயம். இதில் நிறையா ஆன்டி ஆக்சைடுகள் இருக்குங்க. பூஞ்சை தொற்றுகள், அப்புறம் அரிப்பு, டேண்ட்ரஃபு இது எல்லாத்தையும் இது சரி பண்ணுங்க.
இரத்த ஓட்டத்தை அதிகரித்து முடி வளர்ச்சியை தூண்டி கொடுக்குங்க. வெங்காயத்தில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. வெங்காயம் ஒரு 7 8 எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த 3 பொருள் இருந்தால் போதுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நல்லா வெற்றில வாசம், சரியான வாசனையாக இருக்குது. நீங்கள் துணியில் கூட வடிகட்டிக்கலாம், இல்லை வடியில் போட்டு கூட வடிகட்டிக்கலாம். நம்ம இப்போ அதில் ஜெல் மட்டும் எடுத்துக்கலாம். இதே நீங்கள் தலைக்கு ஒரு மைல்டு ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு ட்ரை ஸ்கேல்பில் இந்த ரெமடியை நீங்கள் தேய்ச்சிட்டு ஒரு மசாஜ் கொடுக்கணும். அவ்வளோதாங்க. இந்த 3 பொருளை வச்சு நம்ம அதனுடைய சாறுகள் எடுத்தாச்சு. இப்போ முன்னெத்தி ஏறிக்கிட்டே போகுது, முடி கொட்டிக்கிட்டே இருக்குது, அங்கங்கே பால்னஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இதை யூஸ் பண்ணிவிட்டு தொடர்ந்து 1 மாதம் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்குங்க. நான் ட்ரை பண்ணி எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஃபில்லரில் நீங்கள் எடுத்து அங்கங்கே பார்ட்டாக பிரித்து வேர்க்கால்களில் படுற மாதிரி இதை ட்ராப்பை விட்டுட்டு நல்லா மசாஜ் கொடுங்க. கொடுத்துட்டு சாதாரண தண்ணியில் அலசி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நீங்கள் இதையே யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இதை இந்த இப்படி தான் இருக்குங்க. ஒரு ஜெல் பதமாக தான் இருக்கும். இதை எண்ணெயில் கூட நீங்கள் காய்ச்சி தேய்க்கலாம். அது எண்ணெயில் காய்ச்சி தேய்க்கும் போது ரிசல்ட்டு கொஞ்சம் லேட் ஆகும். இதை டைரெக்டாக அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் அலசிட்டு வந்தீங்கன்னா இன்னும் சீக்கிரமாகவும் உங்களுக்கு ரிசல்ட் தெரியுங்க. யூஸ் பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.